உலகெங்கும் வாழும் தமிழ் பேசும் அனைத்து உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அன்பு நண்பன் வெங்கட் செல்வார். இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா டயர் பேட்டர்ன் டெக்ஸ்சர் கிரியேட் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். போன வீடியோ ஃபுல்லாக பார்த்தோம்னா ஒரு மாடல் ஆப்டிமைஸ் பண்ணி எப்படி யூவி பிரிச்சு கொண்டு போகிறத ஃபுல்லாக பார்த்தோம். அந்த சீரீஸே பார்க்காதவங்க அதை போய் பார்த்துங்க. ஸோ நம்ம யூனிட்டியில் எடுத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி உள்ள ப்ராசஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக இந்த ஆப்டிமைசேஷன்லாம் முடிச்சதுக்கப்புறம் டெக்ஸ்சர் கிரியேட் பண்ணுவோம். நமக்கு எங்கெல்லாம் டெக்ஸ்சர் தேவைப்படுது அப்படிங்கிறதுக்கு நம்ம டெக்ஸ்சர் கிரியேட் பண்ணிக்கணும். உதாரணத்துக்கு எக்ஸ்டீரியர் ஆகட்டும், இன்டீரியர் ஆகட்டும், இந்த காரை பொறுத்த அளவுக்கு. ஸோ நமக்கு வந்து எக்ஸ்டீரியரில் வந்து டயரு, அந்த நேம் போர்டு இதெல்லாம் கிரியேட் பண்ணுவோம். சப்போஸ் ஏதாவது மிஷினரி அப்படி பண்ண போறீங்கன்னா உங்களுக்கு எந்த பார்ட்லாம் நீங்கள் உங்களுக்கு தேவைப்படுதோ அந்த பார்ட்டை வந்து நம்ம வந்து யூவி எடுத்து போய் நம்ம டெக்ஸ்சர் பண்ணிக்கிறோம். ஹியூமன் பாடியோ எதோ ஒன்று பண்ணுறீங்கன்னா அதுக்கு வந்து டெக்ஸ்சர் பண்ணிக்கணும். கேம் பண்ணுறீங்களா என்ன பண்ணாலும் யூனிட்டிக்கு போகிறதுக்கு முன்னாடியே டெக்ஸ்சர் பண்ணிக்கிறது ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். ஸோ அதனால் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, என்னோட கார் டயருக்கும் நம்பர் பிளேட்டுக்கும் எனக்கு டெக்ஸ்சர் தேவைப்படுது. ஸோ நான் இது ரெண்டையுமே எடுத்துகிட்டு ஒரே இமேஜாக கொண்டு வர போகிறேன். ஸோ அதனால் எனக்கு நம்பர் பிளேட்டு மட்டும் பொசிஷன் மாற்ற போகிறேன். அதனால் ரெண்டு நம்பர் பிளேட்டையும் செலக்ட் ஆகிருக்குன்னு பார்த்துட்டு, இது எல்லா இந்த வீலோட எல்லாம் பார்த்தீங்கன்னா யூவி எல்லாம் ஒன்றா ஒரே இடத்துல தான் இருக்குது. ஸோ அதனால் நான் அந்த யூவி எதுவும் எடுக்க போகிறதில்ல, நம்பர் பிளேட்டோட யூவியை மட்டும் எடுக்க போகிறேன். ஸோ எடுத்துட்டு எனக்கு ஓவர்லே ஆகாமல் எங்கேயாவது ஒரு சைடில் வச்சுக்கிறேன். இல்லைன்னா எனக்கு இவ்வளோ இடம் இருக்குல்ல, ஸோ நான் திருப்பி ஸ்ட்ரைட்டாக இருக்கா, திருப்பி நான் அப்படி வச்சுக்கிறேன். ஓகே, இப்படியே வச்சு நான் வந்து இந்த இமேஜை வந்து நான் யூவி ஸ்னாப்ஷாட் எடுத்துக்கிறேன். ஸோ யூவி ஸ்னாப்ஷாட் நமக்கு ஏற்கனவே தெரியும் எங்கே வைக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதில் இப்போ மீடியா டேக் ஸோ என்னோட இதை வந்து நான் சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் கொடுத்தாச்சு ஏற்கனவே. ஓகே, இப்போ நம்ம ப்ராஜெக்டில் போய் பார்த்துக்கிறோம். நம்ம வந்திருக்கா, ஸோ நம்ம நேம்லேயே வந்திருக்கு. ஓகே, இதை வந்து நம்ம ஃபோட்டோஷாப்பில் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரெக்கார்ட் ஆகுதா? ஓகே, ஸோ ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ணியாச்சு. இதில் போய் நம்ம அதோட யூவியை தூக்கி போட்டுக்கலாம். யூவியோட லேஅவுட்டு இங்கேருந்து எடுத்து கொஞ்சம் ஸ்னாப்ஷாட் இதை வந்து லோட் பண்ணிவிட்டு, நமக்கு என்ன டயருக்கான டயர் பேட்டர்ன் தேவை. ஸோ நமக்கு டயர் பேட்டர்ன் வந்து நம்ம எடுத்துக்கணும். அது எங்கன்னா நீங்கள் கூகுள்லேருந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ கூகுளில் போய் டயர் டெக்ஸ்சர் பேட்டர்ன் போட்டிங்கன்னாவே உங்களுக்கு எக்கச்சக்கமான பேட்டர்ன் கிடைக்கும். ஸோ அதை வந்து எதனாச்சும் ஒன்று எடுத்துக்கங்க. ஸோ எடுத்துட்டு டெஸ்க்டாப்பில் போனீங்கன்னா, அதாவது நான் எடுத்து வச்சுருக்கேன், எனக்கான பேட்டர்ன் இருக்குது. உங்களுக்கு இந்த பேட்டர்ன் தான் வேணும் அப்படிங்கும்போது நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கங்க. ஸோ எனக்கு எதாவது பரவாயில்ல அப்படின்னு நான் இப்போ உங்களுக்கு டெமோ காட்டுறதுக்காண்டி இதை எடுத்திருக்கேன். ஸோ கரெக்டாக இந்த இதுக்குள்ள வரணும். இது நான் கைடு வச்சுக்கிறேன், ஏன்னா பிளாக் அண்ட் பிளாக் வந்து உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குனால கைடு வச்சுக்கிறேன். இல்லைன்னா இந்த லேயரை மட்டும் நான் இன்வெர்ட் பண்ணிக்கிறேன். கண்ட்ரோல் ஐ கொடுத்தீங்கன்னா இன்வெர்ட் ஆகும். ஸோ பிளாக் ஒயிட் ஆயிரும், ஒயிட் பிளாக் ஆயிரும். ஓகே,
ஓகே, டயர் பேட்டர்ன் ரெடி. ஸோ அடுத்து வந்து இந்த சைடுக்கான ஒரு பேட்டர்ன் அதுவும் எடுத்து வச்சுருக்கேன். சைடில் பார்த்தீங்கன்னா சில ஏதாவது எழுதுன மாதிரி இருக்கும், ஸோ அது மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கும் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். பண்ணிக்கலாம். ஏதாவது ஒரு சைடு தான் வரும், நமக்கு எந்த சைடு வெளில வரும்னு தெரியாதனால நான் வச்சுக்கிறேன். நீங்கள் இப்போ பண்ணும்போது ஏதாவது ஒரு சைடு வச்சுக்கணும். ஸோ அடுத்து நமக்கு வந்து இதில் வந்து நம்ம டெக்ஸ்ட் எழுத போகிறோம். இதில் நமக்கு என்னென்ன நம்பர் பிளேட் நம்பரோ ஏதோ வேணும்னா நம்ம எழுதிக்கலாம். ஸோ நான் வந்து நம்ம சேனல் நேமே எழுதிக்கிறேன். இப்போ நமக்கு இது வந்து பிளாக் தான் வரப்போகுது கீழே. ஸோ எப்பவுமே நம்ம பிளாக் கொடுத்துக்கலாம். இந்த பிளாக்கை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த பிளாக்கையே நம்ம வந்து பேக்ரவுண்டாக கொடுத்து இந்த லேயரை லாஸ்ட்டில் கொண்டு வச்சுக்கலாம். ஸோ இல்லைனா அது ஒயிட்லேயே இருக்கட்டும். ஸோ இந்த பிளாக் வந்து நமக்கு வந்து இதாகும். ஒயிட்லேயே வச்சுக்கலாம். பிளாக்காக இருக்கிறனால நமக்கு வந்து பம்பு அந்த இதெல்லாம் வந்து அந்த இதாயிரும். இல்லைனா நம்ம இன்னொன்று செய்யலாம். இது எல்லாமே சூஸ் பண்ணிவிட்டு இதெல்லாம் ரேஸ்டரைஸ் பண்ணிவிட்டு இதை கண்ட்ரோல் கொடுத்து மாற்றிட்டு பிளாக் அண்ட் ஒயிட்டை மாற்றிட்டு இதை வந்து நம்ம பிளாக்காக வச்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து ட்ரை பண்ணி பார்ப்போம். எப்படி இருந்தாலும் நம்ம அங்கே போய் செக் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ அதை நான் சேவ் பண்ணிக்கிறேன். Photoshop file save as JPEG. ஸோ நமக்கு சைஸ் ஓகே தான், 12 குவாலிட்டியில் ஓகே தான் இருக்குது. உங்களுக்கு வந்து ஒரு 2 MB 3 MB போகும்போது இந்த குவாலிட்டியை கூட கம்மி பண்ணி நீங்கள் இங்கே சேவ் பண்ணிக்கிறது நல்லது. ஓகே, இப்போ நம்ம டயர் பேட்டர்ன் ரெடி பண்ணியாச்சு. இதை நம்ம யூனிட்டில் போட்டு எப்படி இது பண்ணுறதுன்னு பார்ப்போம் அடுத்த டுட்டோரியலில். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நமக்கு சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் அடிக்கடி உங்களோட வீடியோஸ்லாம் உங்களுக்கு அப்டேட்டாக கிடைக்கும். ஏதாவது சந்தேகம்னா உங்களுக்கு என்கிட்ட ஸ்ட்ரைட்டாக கேட்கணும் அப்படின்னா நம்மளோட டெலகிராம் சேனல் வந்து நம்ம வந்து பேனர் நம்ம அப்பர் ரைட் சைடில் வந்து டெலகிராம் சேனலுக்கான இது இருக்குது ஐக்கான், அதை கிளிக் பண்ணினா தான். இல்லைனா நம்ம வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலகிராம் சேனலுக்கான லிங்க் கொடுத்துருக்கோம், அதை கிளிக் பண்ணியும் என்னோட டேரெக்டாக நீங்கள் வந்து உங்களோட கான்வர்சேஷன் வச்சுக்கலாம், உங்களுக்கான டவுட்டை கேட்டுக்கலாம். மட்டும் இல்லாமல் அதில் வந்து நம்மளோட நண்பர்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ ப்ரோக்ராமிங் ஆகட்டும், வேறு நம்ம மீடியா சம்மந்தமான நண்பர்களும் இருக்காங்க. உங்களோட சந்தேகங்களுக்கு அவங்களும் வந்து எக்ஸ்பர்ட் அட்வைஸ் கொடுப்பாங்க. ஸோ இதை வந்து பயன்படுத்திங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் வெங்கட் செல்வராஜ். நன்றி.